நீங்க பாக்குறது வந்து பாடி ஃப்ளைஓவர் கீழே ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷ் சென்டர்ன்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல ஒரு ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம வீட்லயும் நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி கலர் மீன்கள் வாங்கி வளர்க்கறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கச்சியமா பண்ணியிருக்காங்க. பட் கவுண்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு வீக் டேஸ் போன தொட்டு இன்னும் அவ்வளோ ஆளுங்களை வரல. ஸ்டால்ஸும் வந்து ஒரு 200-300 ஸ்டாலில் ஒரு 4-5 ஸ்டால் தான் திறந்தே இருந்தது. அவன் நிறைய ஓகே பாய் செலவு பண்ணி திறந்துருக்காங்க. வருமானது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இது முந்தைய ஆட்சியில பெரிய எதிர்பார்ப்பு பண்ணியிருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஆமா, பயங்கர இடத்த வளைச்சு போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்டெயின் ஆகணும் பார்க்க வேண்டிய விஷயம். இது பொறுத்திருந்து பார்ப்போம். கலர் மீன்லாம் வண்ணமான கலர். ஒரே ஒரு கவுண்டர் சென்டர் தான் திறந்து இந்த கீழ் ஃப்ளோர்ல. அப்படியே பார்த்தா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ், கோல்டு ஃபிஷ்ஷு, வேல் டேல் கப்பி, ரெட் மாலி, பிளாக் மாலி, அப்புறம் வந்து கோல்டு ஃபிஷ் மாதிரியே பிளாக்ல வரும் அது ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்துன்னு இருக்கீங்களா. இது கப்பீஸ். ரெட் மாலி ஏஞ்சல் போயிடுச்சு. இது வந்து வெறும் கோரான்வாங்க. சில இதுல பாருங்க அருமையா இருக்கு. நல்ல கலர் ஃபிஷ். இது ஒரு டைப் ஆஃப் கோல்ட் ஃபிஷ். நிறைய வச்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி திறந்துருக்காங்க. பட் வருமானம் வரணும் இல்லையா. ரெட் மாலி இது ரெட் மாலியில ஆரஞ்சு மாலி, ரெட் மாலி நிறைய இருந்தது. இது போட்டோ ஷூட் பண்ணது வந்து என்னோட பேரன். 7 years old. ரொம்ப ஆவலா வாங்கி ஷூட் பண்ணேன். நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் எடுத்தான். அதுதான் பெரிய வீடியோ. பாருங்க, நீங்களும் ஒரு டைம் இருந்தா வெள்ளிவாக்கம் பாடியில ஃப்ளைஓவர் கீழே ஒன் டைம் போய் பாருங்க. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணோம்னா நம்ம எல்லாரும் போனாதான் நல்லா இருக்கு. பாருங்க, எக்கச்சக்கமான ஃபிஷ் கலெக்ஷன். அதே மாதிரி இதெல்லாம் கிடைக்குது. அந்த ஃபுட்டு, டெக்கரேட்டிவ் பிளான்ஸ், பாசி, அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய வரலையா? எனக்கு வந்து ஃபுட்டு வாங்க தான் மெயின். என்கிட்ட ஒரு 4 இது இருக்கு. ஷார்க், ஆம்லஸ், ஷை டைப்பு, சண்டை போடாது. அதனால ஷாக்கு மட்டும்தான் எங்க வீட்டுல வளர்த்துருந்தாங்க. அப்படி இது பார்க்க நல்லா அருமையா இருக்குது. என்னோட பேரன் அவன் இன்ட்ரெஸ்ட் பண்ண பிடிங்கி கொடுத்தா அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்தான். பாருங்க, ஒயிட்டு கலர் சூப்பரா இருக்கு. ஒரு தடவை போய் பாருங்க. எங்கேயோ ஃபாரின்ல எல்லாம் போய் இதுக்காக போனா அங்க பாக்குறோம். இங்க அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா தப்பு இல்லை. ஒரு டைம் போய் பார்க்கலாம். ஆனா ஒன்னும் அவ்வளோ போட்டோம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேன்டீனும் ஒரு சிம்பிளான கேன்டீன் தான். ஒரு பிரியாணி கடையும் ஆவலா திறந்தாங்க போல இருக்குது. இல்ல ஒருவேளை சாட்டர்டேல திறந்து வச்சிருப்பாங்க. எல்லாம் அமைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் ஆகிய நாம் தான் அது இருக்குது. இல்ல என்ன வேற எதுனா கவர்மெண்ட் எதனா மாத்துவாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய இடம். எல்லாம் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன். பார்க்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. பார்க்கிங் எக்கச்சக்கமா ஸ்பேஸ்.
வர்ற காருங்கெல்லாம் அவ்வளோதான். சாலை இல்லைன்னா ஆளுங்க எதுக்கு வரும். சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் வருவாங்க முடியும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற ஒரு எண்ணத்துல வருவாங்க. அதான் ஒருத்தர் சொன்னாரு, ஏன்னா எங்கள் ஆள்லாம் வர்றது இல்லையான்னா வருவாங்க.